கிழக்கு வாசலில் வந்து இந்த வந்து ஸ்கேன் பண்ணுறது போட்டிருக்கு பாருங்க. ஏர்போர்ட்டுகளில் இருக்கிற மாதிரி சப்பர வேலை தேரடியில் சென்று தரிசித்தால் போதுமென அன்பு தமிழ் உறவுகள் வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அணிட்டம் வந்து இன்றைக்கு வந்து 2வது நாள் திருவிழா. உண்மையிலே வந்து நல்லூர் கந்தன் வெளிவீதிக்கு வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இன்றைக்கு காட்சிப்படுத்தப்படுறேன். உண்மையிலே வந்து நல்லூர் கந்தன் சிறப்பு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு அலங்காரத்தோடு வருவது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த 2வது திருவிழாவில் நல்லூர் கந்தன் எப்படி வரப்போகிறார், இருக்கின்ற அதிசயங்கள், இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உண்மையிலே வந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு வந்தாலே ஒரு தனி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இன்றைக்கு இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நடக்கின்ற 2வது நாள் பூசைகள் தொடர்பாக உங்களுக்கு காணொலியை பண்ண போகிறேன். வேற உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்க்கலாம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். இதில் வந்து ஸ்கேன் பண்ணுறது போட்டிருக்கு பாருங்க. முன்னுக்கு இல்லை பின்னுக்கு வந்து கிழக்கு வாசலில் வந்து இந்த ஸ்கேன் பண்ணிட்டு வர, அதாவது அந்த ஏர்போர்ட்டுகளில் இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணர் வந்து ஸ்கேனர் ஒன்று வந்து புதுசாக வச்சுருக்குது. இதில் இந்த பாருங்க ஆக்கள் வரீன் பாருங்க எப்படி வெயிலாக இருக்குதுண்டு. இன்றைய பாருங்க இந்த சப்பர வேலைகளும் வந்து தொடங்கியிருக்குது. இந்த 2ஆம் நாளில் வந்து இந்த கால் வந்து போட்டிருக்கணும் பாருங்க மேலே பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக செய்து கொண்டிருக்கோம்ட்டு. சப்பரத்துக்கு அது அந்த நாளுக்கு இடையில் வந்து எல்லா வேலையும் முடிவடைந்துடும். தற்போது வந்து வெயில் வந்து கூடவே இருக்குது. பக்தர்கள்லாம் வந்து கொண்டிருக்கணும். இதில் பாருங்கள் 2 சைட்லேயும் வந்து கயிர்கள் வச்சிருக்கணும். சாமியை வந்து இதுக்குள்ளே தான் கொண்டு போயிடும். தெளிந்தவர் சித்தத்தில் ஊரும் தெளியமதே வள்ளிக்கு வந்தவனே முருகா மறவாமலனை காக்க வெள்ளிக்கிழமை வருவாய் நல்லோரில் வாழ் வேலவனே. நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி கிளியே இரவு பகல் காணேனடி ஆண்மாளியாதென்ற அன்றெனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி. இந்த நல்லூரான் தஞ்சமடி என்ற இந்த பாடலை பாடிய மகான் நல்லையம்பதியிலே தேரடியிலே வீற்றிருந்து அருளாட்சி புரிந்த ஈழத்து ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற தேரடி செல்லப்பா சுவாமிகள், ஜோகர் சுவாமிகள் போன்ற மகான்கள் மகாதவம் ஆற்றிய இடமாக இந்த தேரடி நல்லையம்பதியிலே இருக்கின்ற தேரடி விளங்குகின்றது. உலகிலே எல்லா ஆலயங்களிலும் தேர்முட்டிகள் இருக்கின்றன. ஆனால் நல்லையம்பதியிலே இருக்கின்ற தேர்முட்டிக்கு ஒரு விசேடம் என்னவென்று சொன்னால், ஈழத்து ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற செல்லப்பா சுவாமிகள், ஜோகர் சுவாமிகள் போன்ற சித்த புருஷர்கள் இந்த தேர்முட்டியிலே இருந்து அருளாட்சி புரிந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். பெருமானுடைய ஆலயத்திலே எல்லா ஆலயங்களிலும் இருக்கின்ற தேர்முட்டிகளை விட நல்லையம்பதியிலே இருக்கின்ற அந்த ஆறுமுகப் பெருமானுடைய தேர்முட்டியை அடியவர்கள் தினந்தோறும் வலம் வந்து வணங்குகின்ற காட்சியை நாங்கள் காணலாம். காரணம், அங்கே தான் அந்த கந்தப்பெருமான் இருந்து அருளாட்சி புரிகின்றதாக கூறப்படுகின்றது. தேரடியில் சென்று தரிசித்தால் போதுமென
பாரறியச் சொன்ன பழங்கதையை கேளீரோ என்று யோகர் சுவாமிகள் தன்னுடைய நச்சிந்தனை பாடலிலே கூறுகின்றார். நல்லைப்பதிக்கரசே நல்லைப்பதிக்கரசே நல்ல வழி காட்டி நாயேனை ஆண்டிடடா கல்லை நிகர்த்த மனம் கரையவருள் தந்திடடா தொல்லை வினை நீக்கி சுகம் எனக்கு ஈந்திடடா என்று அங்கே யோகர் சுவாமிகள் தன்னுடைய அந்த நச்சந்தினை என்ற அந்த நல்ல முதத்திலே கூறியுள்ளார். ஆகவே பெருமானை பற்றி யோகர் சுவாமிகள் இயற்றிய அந்த நச்சிந்தனை என்ற நூலிலே நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற கந்த பெருமானை கூடிய இடங்களிலே அங்கே தனது பாடலிலே கூறுகின்றார். அங்கே பெருமான் அந்த தேரடியில் அன்று அங்கே தேர் உற்சவத்தில் பெருமாள் தேரடி பார்க்க வரும்போது அங்கே யோகர் சுவாமிகளுடைய அந்த நச்சிந்தனை பாடலைத்தான் அந்தணர் சிவாச்சாரியர்கள் பாடுவதை நாங்கள் கண்ணூடாக காண்கின்றோம். அந்த வகையிலே நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்த பெருமானுக்கும் நல்லையம்பதியிலே இருக்கின்ற தேர்முட்டிக்கும் மிகவும் தொடர்புகள் இருக்கின்றன. காரணம், அந்த ஈழத்து ஞானிகள் செல்லப்பா சுவாமிகள், யோகர் சுவாமிகள் போன்ற மகான்கள் இந்த தேர்முட்டியிலே இருந்துதான் அருளாட்சி புரிந்திருக்கின்றார்கள். அந்த அருளாட்சியினுடைய அந்த சித்த புருஷர்களுடைய அந்த அருளாட்சி தான் இன்று அந்த பெருமானுடைய ஆலயத்தினுடைய மகிமைக்கு இது ஒரு காரணமாக காணப்படுகின்றது. இன்று நல்லையம்பதி தேர்முட்டி என்று சொன்னால் அது ஈழத்து ஞானிகள் தான் எல்லோருடைய மனதிலுமே ஞாபகம் வரும். ஆகவே சைவ அன்பர்கள், எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இளைஞர் சமுதாயத்திற்கு, இளம் தலைமுறையினருக்கு எங்களுடைய நாட்டிலே ஞானிகள் பரம்பரை ஒன்று உண்டு இருந்தது என்ற அந்த செய்தியை எடுத்து கூற வேண்டும். கடைட் சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள், ஜோகர் சுவாமிகள், குடைட் சுவாமிகள் போன்ற மகா சித்த புருஷர்கள் வாழ்ந்த இடமாக இந்த நல்லையம்பதி திகழ்கின்றது என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
വിനോദനം നീയലയോ എല്ലാ മറയന്തനലം சொல்லாய் முருக சுரபூபதியே உல்லாதனிலாதுலயோகிர சல்லப வினோதனம் ஆசைகள் நிராகுலம் ஆசைகள் அற்றவரே கந்தா சல்லாப வினோதனம் எப்பொழுதும் புதுமையாக வினோதமாக புதுமையாகவும் புது புது பரிவாரம் திகழ்பவனே நெல்லை கந்தா புதுமையானவரே யோக சல்லாபம் புரிபவரே யோகத்திலே சல்லாபம் விளையாடுபவரே யோக நிலையில் என்றும் இருந்து நிராகுலம் மாதைகள் இல்லாது நிராகுலமான யோக சல்லாபத்தில் எப்பொழுதும் உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் மகிழ்ந்து மகிழ்ச்சியில் இருந்து மகிழ்விப்பவரே நெல்லை கந்தா வினோதமான புதுமைகள் படைப்பவனே நல்லூர் கந்தா எல்லா மர இளந்தனலம் எனக்கு எல்லா மர எதுவும் வேண்டாம் கந்தா ஆசைகள் வேண்டாம் நிராகுலமான உனது யோக சல்லாபமும் வேண்டாம் கந்தா நல்லூர் கந்தா எனக்கு எல்லாம் மற என்னை இழந்த நலம் நான் என்பது அருந்து போய் தப்போதமா என்னை இழந்த நலம் சொல்லாய் நான் என்னை இழந்தாலும் கந்தா நீதானே எனக்கு நலம் சொல்ல வல்லாய் எல்லோருக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நலம் சொல்ல வல்லாய் கந்தா நல்லூர் கந்தனே புதுமையானவன் நல்லூர் கந்தனே வினோதமானவன் நெல்லை கந்தனே உற்சாகமானவன் நெல்லை கந்தனே உத்வேகமானவன் நெல்லை கந்தனே யோக சல்லாபம் புரியும் நெல்லை கந்தனே என்ன இழந்த நலம் சொல்லி சொல்லி என்ன இழந்த நலம் தருவாய் என்னை இழந்தும் நான் இழந்தும் என்னை மறந்தும் என்றும் எமக்கு நலம் சொல்லாய் நெல்லை கந்தா நெல்லை கந்தா உல்லாத நிராகுல யோக இத செல்லாத விரோதம் நீயலையோ எல்லா மர என்ன இழந்த நலம் சொல்லாய் நல்லூர் கந்தா முருகா